ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நேற்றுக்கு என்னுடைய சேனலில் இன்றைக்கி கோல்ட் ரேட் வந்து இறங்கும்னு நான் வீடியோ போட்டிருந்தேன். ஸோ நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் படியே இன்றைக்கி கோல்ட் ரேட் வந்து இறங்கிருச்சு. ஸோ இன்றைக்கி February 12, 2025 ஆண்டில் 1 கிராம் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை 7,940 ரூபாய்க்கு சந்தைப்படுத்தப்பட்டது. இப்போது நாளைக்கு, அதாவது February 13, 2025 ஆண்டு தங்கத்தினுடைய விலை நிலவரம் என்னன்னு நம்ம பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு முழுமையான தகவல் கிடைக்கும். நேற்று நான் வீடியோ போட்ட டைமுக்கு அப்புறமேட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப யூஎஸ்டி ட்ராப் ஆகி நல்லாவே வந்து டிப் ஆகி போச்சு. ஸோ அதன் காரணமாகவும் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரூபாய் நோட்டு, டாலருக்கு நிகரான ரூபாய் நோட்டு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு. ஸோ அதனுடைய விளைவாக தான் வந்து பார்த்திங்கன்னா கோல்ட் ரேட் வந்து நல்லாவே இன்றைக்கி இறங்கியிருந்துச்சு. இப்போதைக்கு இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது கூட பார்த்திங்கன்னா நல்லாவே ட்ராப் ஆகி நல்லா டிப்பாக கீழே இறங்கி போயிட்டு இருந்துச்சு. ஸோ நாளைக்கும் இதே மாதிரி ஒரு பெரிய மார்ஜினில் வந்து குறைவு ஏற்படும் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப இப்போ நான் வந்து இந்தியன் டைமில் 10 மணிக்கு நான் வீடியோ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ திரும்ப கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகலை. நேற்றுடைய ரேட்டை வந்து கட் பண்ணல. பட் ஆனால் வந்து கொஞ்சம் வந்து டிப்பானது திரும்ப வந்து மேலே ஏறி வந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போதைக்கு நிலவரப்படி பார்த்திங்கன்னா நாளைக்கும் வந்து கோல்ட் ரேட் வந்து இறங்க தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா ஒரு 15 ரூபாயிலேருந்து 30 ரூபா வரையும் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது இப்போதைக்கு உள்ள நிலவரத்தை கொண்ட ப்ரிடிக்ஷன் தான். நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்டில் நாளை காலையில் 9:45 10 மணிக்கு தான் கோல்ட் ரேட் ஃபிக்ஸ் ஆகும். ஸோ இப்போது இந்தியன் டைம் நைட்டு 10 மணி நிலவரப்படி பார்த்திங்கன்னா நாளைக்கு 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை 15 ரூபாயிலேருந்து 30 ரூபா வரை இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை நைட்டில் வந்து ஏதாவது மேஜர் சேஞ்சஸ் ஏற்பட்டுச்சுன்னா திரும்ப வந்து அதுக்கேற்ற மாதிரி யூஎஸ்டி இறங்கிச்சுன்னா கோல்ட் ரேட் இறங்கும். அண்ட் இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டாலருக்கு நிகரான இந்தியா ரூபாயோடைய மதிப்பு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆச்சு. 87லேருந்து 86க்கு வந்து அது இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ பார்க்கலாம், என்ன இருந்தாலும் வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஃப்ளக்சுவேஷனில் தான் இருக்குது. தொடர்ந்து என்னுடைய சேனலை நீங்கள் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.